வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 13/7/2024 கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ அது மாதிரி நம்ம சேனல் பேர் கேஎல் வின்னிங் டிப்ஸ் 3 PM கருணியா ட்ரா நம்பர் 666. ஸோ நேற்று ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 388 நினைக்கிறேன். அதில் ஒரு 8 பாஸ் ஆனிச்சு. ஸோ 6 இருக்குது. இது 3 6 தான் கணக்கு. ஏதோ ஒரு 6 வரதுக்கான வாய்ப்பு இருக்கா பாருங்கள், அல்லது 1. ஸோ ஏதோ ஒன்று வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஸோ இந்த ட்ரா நம்பர் டபுள்ஸில் வந்தாவே ஏதோ ஒரு நம்பர் உட்காந்துக்கும். ஸோ அப்போ இதோட கண்ணோட்டம் ஏதாவது இருந்தால் இதில் பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி 12ஓட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான கெஸ்ஸிங் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஜம்பிங்லாம் சொன்னேன், சைபர் 58 இல்லை 503 சொன்னேன். நல்லா கவனிச்சு பாருங்கள், இதுலேயே தான் எல்லாமே இருக்குது. 5 3 8 538, 5 ஏ போர்டு பாஸு, சி போர்டு 8 பாஸு, இந்த சென்டர் தான் ஃபெயிலு. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக சி போர்டு 8க்கான ஆப்ஷன் நிறையா சொல்லியிருந்தேன். அதேமாரி சி போர்டு 8 பாஸ் ஆனிச்சு. ஆல் போர்டில் சைபரு அல்லது 58 அப்படிங்கும்போது இந்த வாரம் சைபருங்கிறது பவரில் மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த இருக்கிற ட்ராக்கோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நல்லா கவனித்து பார்த்து எடுத்து ஆடுங்க. ஸோ இன்றைக்கான ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். இந்த ஆப்ஷனுங்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தோன்னா அப்படி உங்களுக்கு புரிஞ்சால் இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் எடுத்து ஆடுங்க. ஸோ ஜூலை மாதத்தோட அதாவது மந்த் சார்ட்டோட சில மேட்சிங் கம்பேரிஷன், ஜூன் ஜூலை கம்பேரிஷன், டெய்லி சார்ட்டு வீக்லி சார்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இன்றைக்கி. ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இதை நான் சொல்லிட்டு ஆல்ரெடி டபுள்ஸ் வரும்போது 6 or 1 ஆல் போர்டில் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கா பாருங்கள். அதேமாதிரி கிடைக்கிது வாய்ப்பு. ஸோ அது இன்றைக்கி தெரிஞ்ச ட்ராக்கில் சொல்கிறேன், ஓகேங்களா? பார்த்துங்க. ஸோ ஓகே, ஜூன் மாதம் ஜூலை மாதம் இன்றைக்கி அடிச்சு இன்றைக்கி டேட் வந்து 13. ஸோ 13 12 11 10 9, ஓகேங்களா? ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் என்ன பார்க்குறேன்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த சி போர்டு 4, இங்கேயும் 4. ஒரு நாள் கழித்து எதுவும் இல்லை. சி போர்டு 4, இங்கேயும் 4. ஸோ ஒரு நாள் கழித்து 2 இருக்குது. ஸோ 2. ஸோ இந்த கான்செப்ட் பாருங்கள், 2 வருமா பாருங்கள். ஸோ இது 3 ஆட்டம். இந்த சி போர்டு ஒரு நாள் பெண்டிங்கில் வரனால 2ங்கிற ஆப்ஷன் சிக்குமா அப்படிங்கிற ஆப்ஷனை சொல்கிறேன். ஸோ இந்த 2ங்கிற வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இந்த கெஸ்ஸிங் இந்த சி போர்டு மட்டும்தான் அப்படின்னா ஏ பி சி போர்டில் 2ங்கிற ஆப்ஷன் இங்கே கிடைக்குது. இந்த ஜம்பிங்கில் வாய்ப்பு இருந்தால் 3வது அமையத்துக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் இதோட முடியுது. ஓகே, அடுத்து டெய்லி சார்ட்டோட கெஸ்ஸிங்ஸும் ஸோ வீக்லி சார்ட்டோட கெஸ்ஸிங்ஸும் கொஞ்சம் அதிகபட்சமான ட்ராக் இருக்குது. இந்த ட்ராக் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் பாருங்கள். ஸோ இதில் ஏ பாருங்கள், இதில் சி பாருங்கள். ஒரு நாள் கழித்து ஏ பாருங்கள், அப்படியே சி பாருங்கள். இப்போ ஏசி 94 3வது பாஸ் ஆகுது. 94 பாஸ் ஆகுமா? 94. இதெல்லாம் சொல்கிறது எல்லாமே பார்த்தோன்னா ஏசியில் தான் சொல்லிட்டு வரப்ப 3வது ட்ராக் 94 பாஸ் ஆகுமா, அல்லது அப்படியே 49 ரிவேர்ஸ் ஆகுமா அப்படி தான் கணிச்சு. அப்போ 9 4, அப்போ 9 4. ஸோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 3வது வரும்போது இந்த 94 வரும்போது இந்த பக்கம் 9 இந்த பக்கம் 4ங்கிறது பதிலாக 49 செட் ஆகுமா நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு சான்ஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு விருப்பம் இருந்தால் 2 செட்டு போட்டு பாருங்கள் இதில். ஸோ தேவைங்க மட்டும். ஸோ 94 49 அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச ட்ராக்கில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா 3வது 94 ஏசியை மாற்றினாலும் மாற்றலாம், ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இந்த டெய்லி சார்ட்டோட கெஸ்ஸிங்ஸில் இது இவ்வளோ தான். ஸோ இதிலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி சார்ட்டோட கெஸ்ஸிங்ஸ் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி வீக்லி சார்ட்டில் நல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்த்தா புரியும் எப்படின்னு பாருங்கள், ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசி இந்த 53 தான் சைபர் 8 பண்ணு பார்த்தோம். அப்போ ஒரு இது மட்டும் பவர் ஆகிட்டு ஒரு இது மாற்றிட்டான் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ இது ஸ்ட்ரெயிட் ஆகி இது ஸ்ட்ரெயிட் ஆகி 9 ஆகி, அதே ஏசியில் 9 ஆகி இது பவர் ஆகினா, அல்லது இந்த இதில் பவர் ஆகி இதில் அப்படியே பவர் ஆனால், அப்போ ஏசியில் பார்த்திங்கன்னா இன்னும் 2 செட்டு என்ன சொல்கிறேன்னா, இது 2 தனியாக 9944 டபுள்ஸுக்கான வாய்ப்பு இருக்கா பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு பக்கம் பவர் ஆகி ஒரு பக்கம் அப்படியே ஸ்டே ஆனால் என்ன ஆகும் புரியுன்னு நினைக்கிறேன். ஏசியில் இந்த பக்கம் பவராக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இந்த பக்கம் பவர் பண்ணால் 4 பவர் பண்ணால் 9, இந்த பக்கம் பவர் பண்ணி இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சா 44. ஸோ அப்படிங்கன்னா இது ஒரு ஏசியில் இது ஒரு கான்செப்டாக கொடுக்குறேன். டபுள்ஸ்ன்னு இருந்தால் இப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா பாருங்கள். ஆல்ரெடி ஏ போர்டில் 9 4, ஓகேங்களா? சி போர்டு 2 9 4, ஓகேங்களா? ஓகே வர்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டு 4 அப்படிங்கிற ஆப்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் அப்படிங்கிற அமையறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கிறது. ஸோ அது இல்லாமல் 4 3 2ங்கிற ஆப்ஷன் இன்னும் வரவே இல்லை. ஸோ அப்படின்னா 2ங்கிற ஆப்ஷன் ஏ போர்டில் திரும்பவும் காட்டுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல 2ங்கிறத ஒரு ஆப்ஷனாக காட்டுறேன், ஓகேங்களா? ஓகே வர்ஸ், சரி. இப்போ என்னென்னா
இந்த வீக்லி சார்ட்டோட கெஸ்ஸிங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஈஸியான தான் மெத்தட் தான் இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். இந்த 9 அடிச்சிருப்பான், ஒரு நாள் கழித்து சிபோர்டில் 9. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது, இல்லை இந்த இதுக்கு மேட்ச் ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 அடிச்சிருப்பான், அடுத்தது 0 பாஸ் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. ஸோ மேட்ச் ஆகலை. இப்போ 4 அடிக்கிறான், அப்போ ஒரு நாள் கழிச்சு இன்றைக்கி 4. ஸோ 4ங்கிறதுல ஒரு கன்ஃபார்மாக ஆகுமான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுறேன். அல்லது இந்த 6-1 வரதுக்கான சான்ஸ் கூட இருக்கும், அதை கவனிங்கன்னு சொன்னேன். அதனோட கான்செப்டும் சொல்கிறேன். இந்த 5க்கு பவரு 0, இந்த 4க்கு பவரு 9, இந்த 6க்கு பவரு 3ஆவது இறங்கும்போது 6 அல்லது 1. ஸோ அப்போ சிபோர்டில் என்ன பண்ணலாம், 6 அண்டு 1 கீழே வைக்கிறேன். ஸோ அப்போ சிபோர்டில் இன்றைக்கி 4 நம்பர் ஏறுது, எந்த நம்பர் தான் அப்படிங்கிறத ஆப்ஷனை கொடுத்துருக்கு. நல்லா கவனித்து பாருங்கள். ரெண்டுமே பவர் தான். ஸோ இங்கே 9க்கு பவரு, ஸோ இதனால தான் கீழே 4. ஸோ அப்போ இன்றைக்கி 9க்கும் 6க்கும் பவர் சிபோர்டில் தேவைப்படுது அப்படின்னா சிபோர்டில் 2ங்கிற 3ஆவது மெத்தடில் இங்கே இருந்தாலும் 9க்கு பவரு, ஸோ 6க்கு பவரு. ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. சரி, இன்றைக்கி பி போர்டோட கெஸ்ஸிங் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டோட கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்லேயே சொல்கிறேன். ஸோ இந்த 3ஓட பவர் 8, 5க்கு 0 வச்ச மாதிரி 3ஓட பவர் 8 திரும்ப வருமா பாருங்கள். ஸோ பி போர்டில் ஒரு 8ங்கிற ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தால் எடுத்தாடுங்க. ஓகேங்களா? ஸோ பி போர்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் யுவர் சாய்ஸ். ஸோ இன்றைக்கி நான் எழுதிடுறேன், யுவர் சாய்ஸ். எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் யுவர் சாய்ஸ். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி ஆல் போர்டு சிங்கிள் என்ன பார்க்கலாம். சிங்கிள் ஆல் போர்டு சிங்கிள் என்னென்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 4 அப்படிங்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக திரும்பவும் வர மாதிரி இருக்குது. ஸோ அது இல்லாமல் 6. ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே இன்றைக்கி பவர் தேவைப்படுது. ஸோ எல்லா நாளும் பவர் கொடுக்க மாட்டேன், இன்றைக்கி ரெண்டுமே இன்றைக்கி பவர் தேவைப்படுது. ஸோ 4 அப்படிங்கிற ஆப்ஷன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. இல்லைனா 4ஓட பவர் 6ஓட பவர் ரெண்டுமே இந்த இடத்துல தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது. 2D என்ன ஆடலாம். 2D பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 44-99 இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது இதெல்லாம் வந்து ஏசியில் சொல்லிட்டேன். ஸோ 44-99 இது ஏசியில் சொல்லிட்டேன். ஸோ அப்படின்னா இது தேவையில்லை, நான் இங்கே ஆல்ரெடி ஏசின்னே சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்துங்க. ஏ போர்டு 2 வந்தால் இன்றைக்கி 2ன்னு வந்தால் என்ன நடக்கும், அல்லது 4ன்னு வந்தால் என்ன நடக்கும். 48 ஆல் போர்டு 46 48 96 98 இந்த 4 நம்பர் மட்டும் கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா? ஓகே வர்ஸ். 3Dயில் என்ன ஆடலாம். 3Dயில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஸோ நான் சொல்லிட்டேன் ஏசி அப்படிங்கிற ஆப்ஷனில் இருந்து சொல்லியிருக்கேன், நல்லா கவனிச்சிக்கிங்க. ஸோ 3D நான் இன்றைக்கி இங்கே எழுதிக்கிறேன். ஸோ இடம்பத்தில் 3D இங்கே எழுதுகிறேன். 9 4 சியில் 4 9 அதே 2 9 2 4. ஸோ சென்ட்ரு 8. இந்த மாதிரி ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ 3D நல்லா கவனித்து பார்த்துங்க. இது இல்லாமல் வேறு ஆப்ஷன் சி போர்டு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க. ஸோ 9 4 கொடுத்துருக்கேன், அது இல்லாமல் 6 ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா 6 அப்படின்னு கணக்கு எடுத்துட்டிங்கன்னா 3D அதே 3Dயில் 6 கணக்கு எடுத்துட்டால் 986. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டில் இருந்தால் என்ன பாயிண்ட்ஸோ அதை மட்டும் எடுத்தாடுங்க. ஸோ ரொம்ப கவனம். ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.